ஹாய் ஹலோ கைஸ், திஸ் இஸ் எடிட் டுடே vlog உங்களை அன்புடன் வரவேற்கிறது. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கோம். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறதா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பாருங்கள். நம்ம ஃபேமிலியில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். காலையில் எழும்பினோடனே எப்போவுமே எனக்கு ஹனியும் இந்த காஃபியும் ஹாட் வாட்டரும் போட்டு குடித்த காஃபி தான் எனக்கு ஃபேவராட்டும் இருக்குது. என்னதான் இருந்தாலும் காஃபியை கொஞ்சம் இப்படி எடுத்து குடிக்கும்போது அன்னைக்கு ஃபுல்லாக ஆக்டிவாக இருக்க மாதிரி ஒரு ஃபீல் வருது. அது எனக்கு மட்டுமா இல்லை உங்களுக்கும் அப்படியான்னு எனக்கு தெரியலை. காலையில் எழுந்தோன்னா ஒரு ஹாட் வாட்டரில் கொஞ்சம் ஹனியும் காஃபி பவுடரும் போட்டு குடித்தா கொஞ்சம் ரிலாக்ஸாக இருந்துச்சு. ரிலாக்ஸாகிட்டு காஃபியை குடிச்சிட்டு டைமை பார்த்தா மணி அப்போ தான் 7 ஆச்சு. இனி 4 மணிக்கு எழும்பியாச்சு. இனி என்னத்தை பிரேக்ஃபாஸ்ட் பண்ணாலும் மண்டைக்குள்ளே ஒரே கன்ஃபியூஷன். பிள்ளைக்கு இது செஞ்சு சாப்பிடுவானா, அது செஞ்சு சாப்பிடுமா, ஒரு எக்ஸ்பிரிமெண்ட் மாதிரி டெய்லியும் நடக்கும். சரின்னு தான் இந்த மரவள்ளி கிழங்க எடுத்து கட் பண்ணிட்டு இருந்தேன். ஆக்சுவலி இது வந்து எங்கள் இடத்துல மரிச்சினி கிழங்குன்னு தான் சொல்லுவாங்க. இங்கே வந்து 1 கிலோ ரூ. 40 சம்திங் தான் சொன்னாங்க. அதான் ஹஸ்பண்ட் வரும்போது வாங்கிட்டு வந்தாங்க. மரிச்சினி கிழங்கும் மீனும் வச்சு சாப்பிட்ற ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். நீங்கள் முடிஞ்சால் இது கிடச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இந்த மரிச்சினி கிழங்க வாங்கிட்டு வந்து இந்த மாதிரி கட் பண்ணிக்கிட்டு நம்ம லைட்டாக ஸ்டீம் பண்ணிக்கிட்டு அடுத்து கடுகு தாளித்து எடுத்து சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். நான் இன்றைக்கி அதான் பண்ணினேன். காலைல பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சரி மரிச்சினி கிழங்கும் கடுகு தாளித்து கொடுக்கலாம் அப்படின்னு. மீன் இல்லை, மீன் வச்சோக்கும் கொஞ்சம் இதாகிட்டு இருந்துச்சு. ஏன்னா நாங்கள் 2 நாளைக்கு முன்னாடி தான் இந்த மட்டன் ஈரல் உண்டுங்களா, அது சுவரொட்டின்னு சொல்லுவாங்க, அது வாங்கி வச்சேன். அதனால் அதே கிரேவியாட்ட வைக்கலான்ட்டு தான் பிளான் போட்டேன். சரி இன்னைக்கு கடுகு தாளித்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் கொடுத்தேன். எப்படியும் என் ஹஸ்பண்டு கடுகு தாளித்தா சாப்பிட மாட்டார். சரி அவர்கிட்ட சொன்னேன், இப்படியாக்க மீன் குழம்பு நாளைக்கு தான் வைப்பேன், இன்னைக்கு வைக்க மாட்டேன்னு. சரின்னு வண்டியை ஆட்டிட்டு போனார். பொதுவாட்ட அவருக்கு மரிச்சினி கிழங்குனா ஃபேவரட் தான். ஆனால் கடுகு தாளித்து கொடுத்தா அரை குறையுமா தான் சாப்பிடுவார், பெருசாக சாப்பிட மாட்டார். சரி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் நான் வந்து இந்த மரிச்சினி கிழங்கை வந்து ஸ்டீம் பண்ண ஆரம்பித்தேன். அப்படியே எனக்கும் குட்டி பையனுக்கும் அவல் உருண்டை போடலான்னு சொல்லி தான் அவல் உருண்டையே ரெடி பண்ணினேன். இது வந்து வேறு ஒன்றும் இல்லைங்க, பழமும் கொஞ்சம் சீனியும் போட்டு தேங்காயும் போட்டு நல்லா விரவி சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். இது குழந்தைகளுக்கு யாருக்கு வேணாலும் கொடுக்கலாம், கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த அவலும் பழமும் எனக்கு சின்ன வயசுல என் அம்மாவுக்கு ஞாபகம் தான் வந்துச்சு. ஏன்னா நாங்கள் ஸ்கூல் முடிச்சுட்டு வரும்போது எனக்கு அம்மா இந்த உருண்டையை பெருசாக உருட்டி ஆளுக்கு ஒவ்வொன்றா தருவாங்க. இந்த ஒன்று உருண்டை சாப்பிட்டாலே போதும், அன்னைக்குள்ள நாள் அப்படி போகும். சாயங்காலம் தான் தருவாங்க, இல்லைன்னா காலையில் தருவாங்க. ஸ்கூலுக்கு போவோம், அதாவது அம்மாவுக்கு சுகம் இல்லைன்னா அம்மா இதே மாதிரி உருண்டை பிடிச்சி தந்து விடுவாங்க ஸ்கூலுக்கு. சாப்பிட்டுட்டு தான் அடுத்து ஸ்கூலுக்கு கிளம்புவோம். சாயங்காலம் ஆனால் சில நேரம் அம்மா இந்த அவல் உருண்டை பிடிச்சி வச்சுருப்பாங்க. வந்தோடனே அவல் உருண்டை இருக்கான்னு தான் எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம். ஏன்னா அந்த அளவு டேஸ்ட்டாக இருக்கும். யாரெல்லாம் இந்த அவல் உருண்டை சாப்பிட்ருக்கீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் ஒரு ஹாய் சொல்லிட்டு போங்க. ஒவ்வொரு உருண்டையும் அவ்வளோ பெருசாக இருக்கும். அதே மாதிரி நான் உருட்டோக்கு ட்ரை பண்ணேன், பட் வரல. சரி இருக்கிறத வச்சு அட்ஜஸ்ட் பண்ணுவோன்னு சொல்லி தான் உருட்டிகிட்டே கிடந்தேன். ஹஸ்பண்டுக்கு வேண்டான்னு சொன்னாங்க. அவருக்கு நம்ம காலையில் எழும்பி இனிப்பாட்டு ஸ்வீட்டாட்டு எதுவுமே சாப்பிட பிடிக்காது. அவருக்கு ஒன்லி ஸ்பைசஸ் ஐட்டம் தான். ஆனால் எனக்கு அப்படி இல்லை, எனக்கு எது கிடைச்சாலும் நாங்கள் எனக்கும் பிள்ளைக்கும் அவள் உருண்டை ரெடியாச்சு. ஒரு பக்கம் பார்த்தாக்கில் இந்த கிழங்கு ரெடியாச்சு. சரி எனக்கு கிழங்குக்கு தோலை நீக்கிட்டு நம்ம அதை கடுகு தாளிக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் கடுகு தாளித்தேன். இந்த ரெசிபியை நீங்கள் மறக்காமல் சேவ் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். ஏன்னா இது கடுகு தாளிச்சா கொஞ்சம் வித்தியாசமாக இருந்துச்சு டேஸ்ட்டு. இதுக்கு ஸ்கின்னை ரிமூவ் பண்ணலாம் கஷ்டப்படாதீங்க. இந்த சூடோட எடுத்து லைட்டாக ஒரு கட் பண்ணாலே போதும், அது ஈஸியாக கலந்துடும். அதுக்கப்புறம் என்ன, அதுக்கப்புறம் உரிச்சிட்டு நம்ம கடுகு தாளிக்க வேண்டியதான். கடுகு தாளிப்புக்கு வேறு ஒன்றும் இல்லை, சட்டியில் கொஞ்சம் எண்ணெய் சூடாகணும். எண்ணெய் சூடானதுக்கப்புறம் கடுகும் ஜீரகம் போட்டுட்டு பொரிய விட்டுட்டு கொஞ்சம் கறிவேப்பிலை தேவைக்கு அடுத்து 4 வரமிளகு போட்டுக்கோங்க உங்கள் எரிப்புக்கு ஏற்றபடி. போட்டதுக்கப்புறம் இதெல்லாம் நல்லா வதக்கிட்டு இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க இந்த கிழங்க அப்படியே எடுத்து போட்டுக்கணும். போட்டு 2 பெரட்டுனா போதும். லைட்டாக ரோஸ்ட் பண்ணுவோம்ல அந்த பக்கம் வந்தாலே போதும். மேலே கொஞ்சம் தேங்காய் பூ துருவி போட்டாலே இந்த கிழங்கு ரெடி. இது மேக்ஸிமம் எங்கள் ஊரில் வந்து பீச் இருக்குல்ல, அந்த பீச்சில் வந்து இந்த மாதிரி விற்குவாங்க. 5 பீஸ் 10 ரூபான்னு சொல்லி விற்குவாங்க. உங்களுக்கு தேவைக்கு உப்பு போடுங்க. நான் ஆக்சுவலி ஸ்டீம் பண்ணும்போது உப்பு போடலை, அதனால தான் இப்போ உப்பு போட்டேன். நீங்கள் உப்பு போட்டு சர்வ் பண்ணுங்கள், சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி ரெசிபி யாரெல்லாம் சாப்பிட்ருக்கீங்கன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அவருக்கு கொண்டு போய் கொடுத்தேன். ஃபஸ்ட்டு வேண்டான்னு தான் சொன்னார், மீன் குழம்பு வச்சு சாப்பிடுவேன் அப்படின்னு சொன்னார். மீன் குழம்பு பண்ணேன்னு நான் சொன்னேன், மீன் குழம்பு பண்ணால் உங்களுக்கு ஆஃபீஸுக்கு லேட் ஆகும், ஒழுங்காக சாப்பிட்டுட்டு போங்கன்னு. கொஞ்சம் தான் சாப்பிட்டாரு. சரி இருக்கட்டும், ஒரு 11 மணி வாக்கில் நமக்கு எப்படியுமே தான் பசிக்கும், நம்ம வீட்டில் தானே இருக்கோம், நமக்கு பசிக்காத என்ன, அதனால சரி நமக்கு சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி தான் நான் எடுத்து வச்சுருந்தேன்.
போன வீடியோல உங்கள்ட்ட சொல்லியிருந்தேன். ஒரே ஒரு கப்ப வச்சு தான் நான் டீயே எடுக்குறேன்னு. பார்த்தா அடுத்த கப்பு நேத்தைக்கு தான் உடைஞ்சு. இனி இத கிளீன் பண்ணிக்கிட்டு, மத்தியானத்துக்கு லஞ்ச் ரெடி பண்ண போலான்னு சொல்லி தான் நான் லஞ்ச ரெடி பண்ணுதேன். இது வந்து கொஞ்சம் பூண்டு எடுத்திருக்கேன். பூண்டு நல்ல மிளகும். ஆக்சுவலி இது எதுக்குன்னா, சுவரொட்டி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் நான் ரெடி பண்ணவே ஆரம்பிச்சேன். நெறைய பேருக்கு தெரியுமான்னு தெரியல. இந்த ஆட்டுக்கா மண்ணீரல் உண்டுல, அதுதான் சுவரொட்டின்னு சொல்லுவாங்க. இது ஹீமோகுளோபின் இன்க்ரீஸ் பண்ணும். அதனால தான் நான் இங்க சுவரொட்டி எடுத்திருக்கேன். இத வந்து குக்கர்ல போட்டுக்கிட்டு, 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் போட்டு, இது கூடவே உப்பு, மஞ்சத்தூளு, அடுத்து சுவரொட்டி இத போட்டு நல்லா ஒரு 5, 6 விசில் வச்சு எடுத்துக்கணும். இதுதான் அந்த சுவரொட்டி. ஆனா, இத குறிப்பா நீங்க பார்க்கும்போது என்னன்னா, இந்த ரத்தம் வந்து இந்த கலர் இருந்துச்சுன்னா, அது ஃப்ரெஷ்ஷா இருக்குன்னு அர்த்தம். இதுவே ரத்தம் வந்து ஒரு மாதிரி நமக்கு ஸ்கின்ல காயம் பட்டு எப்படி ஒரு கிரீன் கலர்ல இருக்கும். அது வந்து பழையதாக்கும். அதனால நீங்க பார்த்து தான் இந்த சுவரொட்டிய வாங்கணும். தப்பி தவறி வாங்கிட்டு வந்து வீட்டுக்கு வந்து சமைச்சு சாப்பிடாதீங்க. சுவரொட்டிய சாப்பிடும்போது கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷா இருக்கணும். அதே மாதிரி சுவரொட்டி சாப்பிட்டதுக்கப்புறம் தண்ணி குடிக்கக்கூடாது. இப்ப இதுல வந்து சுவரொட்டி போட்டு இதுக்கு 1/2 டம்ளர் தான் நான் தண்ணி விட்டுருக்கேன். கரம் மசாலா போட்டு 6 இல்லன்னா 7 விசில் வச்சு எடுத்துக்கோங்க. குழந்தைகளுக்கு குடுக்கறதா இருந்தா 8 விசில் கண்டிப்பா வைக்கணும். இதுவே நம்மள மாரி பெரியவங்களா இருந்துச்சுன்னா, இதுக்கு 5 விசிலே தாராளம். குக்கர க்ளோஸ் பண்ணிக்கிட்டு, அத வந்து அடுப்புல எடுத்து வச்சாச்சு. இன்னொரு பக்கம் நான் ரசத்துக்கு தான் அரைக்க போறேன். இது வந்து கடுகு தாளிக்காத ரசம். இதுக்கு 5 பல் பூண்டு, 5, 6 நல்ல மிளகு இத போட்டுக்கிட்டு மிக்ஸியில போட்டு கொர கொரப்பா அரைக்கணும். இது சின்ன துண்டு இஞ்சி கண்டிப்பா தேவ. இதுக்கு மஞ்சப்பொடி, மல்லித்தூளு, ரசப்பொடி இந்த இவ்வளோத்தையும் போட்டுக்கிட்டு மிக்ஸியில போட்டு அரைச்சுக்கணும். இப்போ கொஞ்சம் ஹாட் வாட்டர் எடுத்து புளிய ஊற வச்சிருக்கேன். புளி ஊறுனதுக்கப்புறம் ஒரு தக்காளி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. மேக்ஸிமம் இத வந்து கையாச்சு கட் பண்ண பாருங்க. கத்தி யூஸ் பண்ணாதீங்க. ஏன்னா, இதுக்கு வந்து கை வச்சு நம்ம ரசம் வைக்கும்போது தான் டேஸ்ட்டும், மணமும் நல்லாருக்கும். அது என்னடா கை வச்சு ரசம் அப்படி தானே யோசிக்கிறேன். வேற ஒண்ணும் இல்லங்க. இப்ப நம்ம மசாலா ஐட்டம் அரைச்ச மசாலா ஐட்டத்த இந்த மாதிரி எடுத்து போட்டுக்கணும். தக்காளிய கட் பண்ணி வச்சாச்சு. இதே எல்லாத்தையும் நம்ம இனி என்ன பண்ணணும்னா, கொஞ்சம் தண்ணிய விட்டுட்டு, இதுல வந்து நம்ம கை வச்சு நசுக்கணும். அதாவது தக்காளிய கொஞ்சம் கை வச்சு நசுக்கணும். நசுக்கிட்டு அத வந்து அடுத்து அதுக்கு ஏத்தபடி தண்ணி ஊத்தி, கொஞ்சம் புளி கரைசலும், உப்பும் போட்டுக்கிட்டு, நீங்க அடுப்புல வச்சு ஒரு 10 நிமிஷம் வச்சாலே போதும். ஈடி மணக்கும். அந்த அளவு டேஸ்ட்டாடி இந்த ரசம் ரெடி ஆகும். என் ஹஸ்பண்டுக்கு பொதுவா ரசம் பிடிக்கவே செய்யாது. ரசம்னா அவரு சொல்லுவாரு, "விஷம்னு" சொல்லிட்டு போவாரு. ஆனா, எனக்கு ஃபேவரைட் ரசம். அதனால என் வீட்ல அடிக்கடி நான் பண்ணுவேன். குட்டி பையனுக்கும் குடுக்குவேன். ரச சாதம் வச்சு குடுத்தா, அவன் சாப்பிடுவான். அவனுக்கு ஏத்தபடி தான் ரச சாதமே பண்ணுவேன். மேக்ஸிமம் அவன் சாப்பிட்டதுனாலே எரிப்பு எங்க வீட்ல ரொம்ப லோவா தான் இருக்கும். அவன் எந்த அளவு ஃபுட் எடுக்கலையோ, அந்த ஃபுட்டுக்கு மட்டும் தான் எரிப்பு கொஞ்சம் நார்மலா வைப்போம். மத்தபடி எல்லாத்துக்குமே எரிப்பு இருக்காது. இப்போ புளி தண்ணி கரைச்சாச்சு. கரைச்சுட்டு அதில கூட ஆட் பண்ணிக்கிட்டு, இனி நம்ம ஒரு கொதி கொதிக்கிற வரைக்கும் நம்ம அடுப்புல வைக்கலாம். இப்ப 2 உள்ளிய நான் காணிக்கிறேன். இந்த 2 உள்ளி, என்னடா இவ 2 உள்ளிய காணிக்கிறா அப்படின்னு யோசிக்காதீங்க. ஆக்சுவலி இதில ஒரு டிப்ஸ் இருக்கு. என்ன டிப்ஸ்ன்னு தெரியுமா? இந்த மாரி சப்பையா இருக்குல்ல, இந்த உள்ளிய வந்து நீங்க சமைச்சா டேஸ்ட் நல்லாருக்கும். அது குமுள மாதிரி இருக்கு. இந்த உள்ளி வந்து சமைச்சா டக்குனு குழையும். அதனால பார்த்து வாங்குங்க. விலை 2மே ஒண்ணு தான். இப்ப பாருங்க சுவரொட்டி நீட்டா வெந்து வந்துச்சு. இனி இந்த சுவரொட்டி இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாட்ட தான் கட் பண்ணணும். ரொம்ப பெரிய பீஸா கட் பண்ணக்கூடாது. நம்ம இது வயசுக்கு வந்த பிள்ளைங்க இல்லன்ட்டு டெலிவரி ஆகுத வரையும் உள்ளவங்களுக்கு குடுக்கலாம். ஏஜ் வித்தியாசமே கிடையாது. எல்லாரும் சாப்பிடலாம். மறக்காம இது கிடைச்சன்னா நீங்க வாங்கி சாப்பிடுங்க. ஏன்னா, இது கோல்டு தங்கம்னு சொல்லுவோம்ல, அந்த மாரி தான் நமக்கு ஹீமோகுளோபின் அவ்வளவு இன்க்ரீஸ் பண்ணும். இது உங்களுக்கு கிடைக்குமான்னு எனக்கு தெரியல. கிடைச்சிருந்தா விட்டுறாதீங்க. இந்த மாதிரி கட் பண்ணிட்டு, அதே குக்கர்ல வச்சுடலாம். இப்ப ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. அதுல கடுகு தாளிச்சுட்டு, மிளகாய் தூள், மல்லித்தூள், மஞ்சப்பொடி, கரம் மசாலா தேவை கிடையாது. ஏன்னா, நம்ம ஃபர்ஸ்ட்டே கரம் மசாலா அதில வச்சிருக்கோம். அதனால கரம் மசாலா வேண்டாம். இப்ப நம்ம மட்டன வேக வச்சோம்ல, அந்த தண்ணிய ஆட் பண்ணிக்கிட்டு, நம்ம கட் பண்ணி வச்சிருக்க இந்த சுவரொட்டிய அப்படியே இதில போட்டுக்கிட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இதுலருந்து எண்ணெய் பிரிஞ்சு வரணும். தண்ணி நல்லா வற்றி இருக்கணும்.
அதுக்கப்புறம் இத நீங்க கிளறிட்டு சூடோட சாதத்தில பெசஞ்சு சாப்பிட்டா சூப்பரா இருக்கு. இது சப்பாத்தி, பூரி எல்லாத்துக்கும் அட்டகாசமா இருக்கும். இந்த ரெசிபிய மறக்காம சேவ் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்க. லஞ்சும் முடிஞ்சாச்சு. இனி ஈவினிங்க்கு என்ன பண்ணலான்னு யோசிக்கும்போது தான் ஃப்ரிட்ஜில ஒரே ஒரு கார்ன் இருந்துச்சு. தம்பிக்கு கார்னுன்னா பொதுவா விருப்பம் தான். சரி அவனுக்கு கார்ன் பண்ணி குடுக்கும் அப்படின்னு சொல்லி தான் கார்னே வேக வச்சிருந்தேன். ஹஸ்பண்ட் சாப்பிட மாட்டாரு. எனக்கும் தம்பிக்கும் தான். அதனால கார்ன இனி ரெடி பண்ணுவோம்ன்னு சொல்லி கார்ன அவிக்க போறேன். இனி என்ன கார்ன் அவன் ஒரு பக்கம் இருந்து சாப்பிடுவான். எங்களுக்கு ஒரு பக்கம் சாய போட்டுட்டு வந்தேன். சாய போட்டு குடிச்சுட்டு அடுத்து நைட்டு டின்னர் ரெடி பண்ணலான்னு சொல்லி தான் இந்த உருளைக்கிழங்க வச்சு ஒரு ஸ்டஃபிங் சப்பாத்தி பண்ணலான்னு சொல்லி தான் வந்தேன். உருளைக்கிழங்கு ஈஸியா வெந்து வரன்னா, இந்த பக்கம் 4 கோடு போட்டுக்கிட்டு குக்கர்ல இட்டு 3 விசில் வச்சு எடுத்துக்கோங்க. இது கூடவே கல்லுப்பு இல்லன்னா பெரலுப்பு எது வேணாலும் போட்டுக்கலாம். போட்டதுக்கப்புறம் இத குக்கர்ல மூடி போட்டு 4 இல்லன்னா 5 விசில் வச்சு எடுத்துக்கோங்க. காலையில இது பண்ணணும்னு எனக்கு ஐடியா இல்ல. இப்ப தான் எனக்கு ஐடியாவே வந்துச்சு. அதனால தான் சாயங்காலம் பண்ணுதேன். அப்படியே ஹஸ்பண்டு மஷ்ரூம் கிரேவி நான் பண்றேன்னு சொன்னாரு. நானும் சரின்னு சொல்லி தான் அவர்ட்ட விட்டேன். அவரு மஷ்ரூம கிளீன் பண்ணி கிரேவி மாதிரி பண்ணக்கு ரெடி பண்ணிட்டுருக்காரு. இந்த ரெசிபி வேணா நம்ம டிட்டோ ஸ்பைசி சமையல் சேனல்ல அப்லோட் பண்ணுவேன். செக் பண்ணி பாருங்க. ஆனா சும்மா சொல்லக்கூடாது. சார் சும்மா வச்சாலும் டேஸ்ட்டா வச்சு தந்தாரு. இதுல எனக்கு பங்களிப்பு அரைகுறையும் மட்டும் தான் இருக்கும். அவரு ஃபுல்லா வச்சாரு. அதுல முக்கா மஞ்சள் பொடி, மிளகாத்தூள், கரம் மசாலா இதெல்லாம் எடுத்து குடுக்க வேண்டியது எனக்கு வேல தான். சப்பாத்தியும் போட்டாச்சு. மஷ்ரூம் கிரேவியும் ரெடி ஆச்சு. இனி நாங்க சாப்பிட்டுக்கிட்டு நாளைக்கு வரோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோக்கு எண்டுக்கு வந்துட்டோம். நம்ம டிட்டோ டெய்லி விளாக் சேனல் வீடியோ உங்களுக்கு பிடிச்சா நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பாருங்க.